சீராக்கன் ஞானம். முன்னுரை. செலூக்கியர் ஆட்சியின் போது கிரேக்க மொழி, பண்பாடு, வழிபாட்டு முறை முதலியன யூதர்கள் மீது திணிக்கப்பட்டன. யூதர் பலரும் இவற்றை விரும்பி ஏற்கத் தொடங்கினர். இக்கட்டத்தில் ஏறத்தாழ கிமு 180 சிராக்கின் மகனும் எருசலேமில் வாழ்ந்த மறைநூல் அறிஞருமான இயேசு தம்மவரை யூத மறைவில் உறுதிப்படுத்தி ஊக்குவிக்க எண்ணினார். உண்மையான ஞானம் இஸ்ரேலில் தான் உள்ளது, திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில்தான் அது அடங்கும் என்பதை வலியுறுத்தி இந்நூலை எழுதினார். எனவே இந்நூல் எபிரேயத்தில் சீராவின் மகனான இயேசுவின் ஞானம் அல்லது பெண் சீரா என வழங்குகிறது. எபிரேய மொழியில் எழுதப்பெற்ற இந்நூலை பாலஸ்தீனத்துக்கு வெளியே கிரேக்க சூழலில் வாழ்ந்த யூதர்களின் நலன் கருதி இயேசுவின் பேரன் ஏறத்தாழ கிமு 132 கிரேக்கத்தில் மொழிபெயர்த்து அதற்கு ஒரு முன்னுரையும் வரைந்தார். தொடக்க திருச்சபையில் திருப்பாடல்கள் நூலுக்கு அடுத்தபடி இந்நூல் திருவழிபாட்டிலும் மறைக்கல்வியிலும் மிகுதியாக பயன்பட்ட காரணத்தால் இது சபை நூல் என்றும் பெயர் பெற்றது. இந்நூலின் எபிரேய பாடம் முழுதும் தொலைந்துவிட இதன் மொழிபெயர்ப்பான கிரேக்க பாடமே நமக்கு மூல பாடமாக பயன்பட்டு வருகிறது. எனினும் எபிரேய பாடத்தின் பெரும் பகுதி தொல்லியல் ஆராய்ச்சியின் பயனாக இன்று நமக்கு கிடைத்துள்ளதால் கிரேக்க பாடத்தை நன்கு புரிந்து கொள்ள இது பெரிதும் துணை புரிகிறது. ஞானம் பற்றிய கருத்து குவியலை கொண்ட முதல் பகுதி அன்றாட வாழ்வில் ஞானத்தை கடைபிடிக்கும் முறை பற்றி பேசுகிறது. இரண்டாவது பகுதி இஸ்ரேலின் மீட்பு வரலாற்றில் இடம்பெற்ற தலைவர்களை புகழ்வதோடு அவர்களை பின்பற்ற அழைப்பு விடுக்கிறது. நூலின் பிரிவுகள்: முதலாவது முகவுரை, இரண்டாவது ஞானம் வழங்கும் நன்னெறி, மூன்றாவது மூதாதையோர் புகழ்ச்சி, நான்காவது பிற்சேர்க்கை. சீராக்கின் ஞானம். முகவுரை. திருச்சட்டம், இறைவாக்கு நூல்கள், அவற்றை தொடர்ந்து வரும் ஏடுகள் வழியாக பல சிறந்த படிப்பினைகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அவை காட்டும் நற்பயிற்சிக்காகவும் ஞானத்துக்காகவும் இஸ்ரேலை புகழ்வது நமது கடமையாகும். அந்நூல்களை படிப்போர் அவற்றை புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, கல்வியில் நாட்டம் கொண்டார் என்னும் முறையில் தங்கள் பேச்சாலும் எழுத்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யவும் வேண்டும். எனவே என் பாட்டனராகிய இயேசு திருச்சட்டம், இறைவாக்கு நூல்கள், நம் மூதாதையர் எழுதிய மற்ற ஏடுகள் ஆகியவற்றை ஆழ்ந்து கற்பதில் ஆர்வம் காட்டினார். அவற்றில் நன்கு தேர்ச்சி பெற்ற பின் நற்பயிற்சி, ஞானம் பற்றி அவரே எழுத்தலானார். இவ்வாறு அவர் எழுதியவற்றின் துணை கொண்டு கல்வியில் நாட்டம் கொண்டோர் திருச்சட்டத்திற்கு ஏற்ப வாழ்வதில் பெரும் முன்னேற்றம் காண்பர். எனவே நீங்கள் இந்நூலை நன்மனதோடும் கவனத்தோடும் படிக்குமாறு வேண்டுகிறேன். நான் மிகுந்த கருத்துடன் இந்த மொழிபெயர்ப்பை செய்திருந்தாலும் சில சொற்றொடர்களை சற்று பிழைப்பட மொழிபெயர்த்திருக்கக்கூடும். அதற்காக என்னை பொறுத்து கொள்ளுங்கள். ஏனெனில் மூல மொழியாகிய எபிரேயத்தில் சொல்லப்பட்டதை பிறிதொரு மொழியில் பெயர்த்து எழுதுகின்ற பொழுது அது முதல் நூல் பொருளை உணர்த்துவதில்லை. இந்த நூலுக்கு மட்டுமன்றி திருச்சட்டம், இறைவாக்கு நூல்கள், மற்ற ஏடுகள் ஆகிய எல்லாவற்றுக்குமே இது பொருந்தும். இவற்றின் பொருள் மூல மொழியில் பெருமளவில் மாறுபடுகிறது. மன்னர் யூர்கத்தின் ஆட்சியின் 38ஆம் ஆண்டில் நான் எகிப்துக்கு சென்று அங்கு சிறிது காலம் தங்கியிருந்தேன். அப்பொழுது மிகுதியாக கற்றுக்கொள்வதற்கு உகந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனவே நானே பெருமுயற்சி எடுத்து உழைத்து இந்த நூலை மொழிபெயர்ப்பது முதன்மையான தேவை என்று உணர்ந்தேன். அப்போது மிகுந்த கருத்தோடும் திறமையோடும் செயல்புரிந்து அப்பணியை முடித்தேன். இவ்வாறு வெளிநாடுகளில் வாழ்ந்து வருபவருள் படிப்பினை மீது நாட்டம் கொள்வோரும் திருச்சட்டத்தின்படி வாழ்வதற்கான நற்பயிற்சியில் ஈடுபடுவோரும் பயனடையும் பொருட்டு அதை வெளியிட்டுள்ளேன். நன்றி.
ஹோலி பைபிள் தமிழ் சேனலில் திங்கள் முதல் வெள்ளி வரை திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரமானது பதிவேற்றம் செய்யப்படும். நம் அன்பு கடவுளின் ஆசியும் அருளும் இன்னும் பலருக்கு கிடைக்கப்பெற ஹோலி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.